ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலிருந்து நீட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் விண்டோவுடைய டேட் வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. என்னைக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 9th ஏப்ரல், நாளைக்கு 10th ஏப்ரல் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நைட்டு 10:50 PM வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்க வந்து ஃபில் பண்ணாம இருக்கிறீங்களோ இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 9th and 10th ஏப்ரல் 10:50 PM வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நாளைக்கு அதாவது 10th ஏப்ரல் வந்து 11:50 PM வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் ஃபீஸ், ஆன்லைன்ல ஃபீஸை வந்து ரிசீவ் பண்றதுக்கு நாளைக்கு கடைசி நாள். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுக்கு திருப்பியும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் அவங்க சொன்ன ஷெடியூல்ல May 5th தான் நம்மளுக்கு வந்து நீட்டுடைய எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கரெக்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. May 5th வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு. ஸோ நீங்கள் இந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும்னா பை ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ்: ஆதார், டிஜிலாக்கர், ஏபிசி ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு அல்லது ஸ்கூல் எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டி கார்டு வித் எ போட்டோகிராஃபோட இருக்கக்கூடியதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விண்டோவை, இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோவை நீங்க ஓபன் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ திருப்பியும் சொல்றேன், 9th to 10th ஏப்ரல் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் தெரிஞ்ச மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.